வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களையும் அங்கிருந்து கப்பல்கள் உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் தடை செய்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவின் போர்க்கப்பல் நகர ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற செய்தி அமெரிக்காவின் சார்பில் எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் ஈரான் இம்முறை தன்னுடைய தாக்குதலை ஒரு வித்தியாசமான கோணத்தில் எடுத்திருக்கிறது என்றுதான் நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக இதுவரை ஈரான் ஏவுகணை மூலம் தாக்குதலை நடத்தியும் அதுபோல அமெரிக்காவின் ஒவ்வொரு தூதரகங்கள், இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் என இவைகளை ஏவுகணை மூலமும் ஆளில்லாத விமானங்கள் மூலமும் தாக்குதலை நடத்தக்கூடிய களத்தை எடுத்து தாக்கிக் கொண்டிருந்த அந்த செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்பொழுது ஹர்மோஸ் நீரணையில் கன்னிவெடிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய களங்களை மையப்படுத்திய செய்திகள் வருகின்றன. இந்த கன்னிவெடிகளை அப்புறப்படுத்துவதற்கான களங்களை அமெரிக்காவின் இராணுவம் மேற்கொள்ளும் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. 2 வார காலம் போர் நிறுத்தம் என்று அறிவித்த இந்த இடைப்பட்ட காலத்தில் 2 நாட்களுக்குள் 60ற்கு மேற்பட்ட கப்பல்கள் ஹர்மோஸ் நீரணையை கடந்து சென்றிருக்கிறது என்ற செய்திகள் வலுப்பெறுகின்றன. அதே வேளையில் அமெரிக்காவின் கப்பல்கள் 2 அந்த ஹர்மோஸ் நீரணையை கடந்து சென்றது என்றும் அங்கு இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அவைகள் ஆய்வு செய்து எடுத்தன என்ற செய்தி ட்ரம்ப் அவர்களால் வெளியே எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் ஈரான் அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டது. அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. இந்த சூழலில் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது ஈரானுடைய இராணுவம் சார்ந்த அந்த தளவாடங்கள். ஈரானை பொறுத்த மட்டில் ஈரானின் புரட்சிகர சிறப்பு அமைப்பு ஈரானுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஹர்மோஸ் நீரணையை பாதுகாக்கக்கூடிய விடயங்களை எடுப்பதில் ஒரு பிரதான தளத்தை இந்த புரட்சிக்கார அமைப்பு கையில் எடுத்திருக்கிறது. தற்பொழுது இந்த புரட்சிக்கார அமைப்பு ஒரு சின்ன சின்ன படகுகளை வைத்திருக்கின்றது. இந்த படகுகளில் வெடிகுண்டுகளை நிரப்பிக்கொண்டு ஹர்மோஸ் நீரணை பகுதியிலே ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி படகுகளை கைவசம் வைத்துக்கொண்டு தயாராக இருக்கிறார்கள். அமெரிக்காவின் விமானங்களது போர் கப்பல்கள் அந்த பகுதியில் வருவதாக இருந்தால் உடனடியாக அவைகளை இந்த சிறு படகுகள் மூலம் தாக்குதலை நடத்தி அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு இந்த சிறப்பு புரட்சிக்கார அமைப்பு தயாராக இருக்கிறது என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் என்று கணிக்கின்றார்கள். காரணம், அமெரிக்காவின் போர்க்கப்பல் மிக இலகுவாக ஈரானுடைய எல்லை பகுதிக்குள் செல்வது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது என்ற செய்திகளைத்தான் எடுத்து வைக்கிறார்கள். ஈரான் இப்பொழுது கையெடுத்து அது செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்க்கின்ற பொழுது தமிழர் தாயகத்தில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் போர்க்களத்தில் நின்ற பொழுது அவர்கள் கையாண்ட பல யுக்திகளை ஈரான் இப்பொழுது கையாளத் தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. கன்னிவெடிகள், சிறு படகுகளில் வெடிகுண்டுகளை நிரப்பிக்கொண்டு தாக்குதலுக்கான களங்களை எடுப்பது என இவை அனைத்துமே இயக்கத்தை சார்ந்தவர்கள் முன்பு கடைபிடித்த ஒரு போர் தந்திரமாக இருந்தன. தற்பொழுது இந்த போர் தந்திரத்தை ஈரான் எடுத்திருக்கக்கூடிய களமும் அதன் அடிப்படையில் அமெரிக்கா தன்னுடைய கப்பல்களை முன் கொண்டு வருவதற்கான களங்கள் எடுக்கப்படாமல் தடுக்கக்கூடிய விடயமும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவை எட்டும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியை சந்தித்து விட்டது. எனவே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியை சந்தித்து விட்டது என்பதை புரிந்து கொண்ட அமெரிக்கா அல்லது அமெரிக்காவிற்கு இந்த விடயம் முன்பே தெரியும் என்றுதான் கணிக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா இந்த 2 நாட்களுக்குள் தன்னுடைய போர் தளவாடங்கள், போர் வீரர்கள் இவர்களை தயார் செய்யக்கூடிய களங்களை மிக தெளிவாக எடுத்துவிட்டது என்றும்
ஈரான் மீது அவைகள் நடத்த இருக்கக்கூடிய தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கை சீனாவிற்கு எடுத்து வைக்கிறார். ஈரானுக்கு சீனா ஆயுதங்கள் கொடுப்பதாக எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வருகின்றன. அவைகள் உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் ரஷ்யா மீதும் சீனா மீதும் கடுமையான தாக்குதலை எடுப்பதற்கு நாங்கள் தயாராவோம் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருப்பதாக த ட்ரூத் சோஷியல் என்கின்ற அந்த இணையதளத்தில் பதிவுகள் வந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஈரானை பொறுத்தமட்டில் கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியை சந்திக்கக்கூடிய களத்தில் தங்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா தீவிரம் காட்டும் என்பதை ஈரான் அறிந்து வைத்திருக்கிறது. எனவே ஈரான் அமெரிக்காவிற்கு தக்க பதிலை கொடுப்பதற்கான ஒரு களத்தோடு அவர்களும் மிக ஒரு கொடூரமான பாய்ச்சலை நடத்துவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்று இரவு அல்லது நாளைக்குள் இந்த போர்க்களங்கள் எப்படி மாறும் என்கின்ற ஒரு கேள்விக்கணைகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்காவிற்கு இது ஒரு தன்மான பிரச்சனையாக இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். ஈரானோடு பேச்சுவார்த்தை என்கின்றது, மறுநாள் இல்லை என்கின்றது, அதன் பின்பு தாக்குதலை நடத்துகிறோம், இதோ எங்களுடைய வீரர்கள் ஈரானுக்குள் நுழைகிறார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் எடுத்து வைக்கிறது. ஆனால் இவைகள் எதுவுமே நடைபெறவில்லை. ஈரான் எவைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறதோ அவைகள்தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றன. எனவே அமெரிக்காவை பொறுத்தமட்டில் தற்பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அமெரிக்கா ஒரு கடுமையான தாக்குதலை எடுப்பதற்கான ஒரு களமாக அமையலாம் இப்பொழுது வரக்கூடிய போர் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே வேளையில் இஸ்ரேல் கூட இன்று அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானோடு நாங்கள் போர் நிறுத்தம் என்கின்ற கருத்தை பதிவிட்டோமே தவிர அது தொடரும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் பதிவிடவில்லை. அது சூழலுக்கு ஏற்ப அவைகள் மாறக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகரும் என்றுதான் குறிப்பிட்டிருந்தோம். தற்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை பெரும் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இஸ்ரேல் அமெரிக்காவோடு இணைந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான களத்தை தீவிரப்படுத்தும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த போர் முடிவை கண்டுவிடும் என்று எதிர்பார்த்த உலகம் இப்பொழுது கையை பிசைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.